இன்னைக்கு மார்னிங் ரொட்டீனில் என்னென்ன ஐட்டம் இருக்குது நம்ம வீட்டில்? ஃப்ரெஷ் ஜூஸ், சாத்துக்குடியா, வேற என்ன ஒரே நாராக இருக்கிறது? இந்த இந்த மக்காசோளம் இந்த அதோட வளர்ச்சிக்கு ஸோ மக்காச்சோளம் அதோட கதிரை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு தோல் இருக்கு பாருங்க. ஸோ இதே மாதிரி நம்மளும் நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறியா? அப்படிங்கிறது தான் வந்தேன். விசில் அடிச்சு கெடுத்து விட்டுருச்சு பத்தியா. ஆனால் இது அழகாக இருக்குல்ல, இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமா? ஓ, அதை வச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு இது மாட்டுக்கு ஆடு மாடு கொடுக்கலாம், இல்லை நீ சாப்பிட்லாம். ஸோ இது ரைஸா? என்ன ரைஸ்? ஒயிட் ரைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் பச்சடி, சாம்பார். அப்புறம் சாம்பார் காணோம். சாம்பார், தண்ணி சாம்பார், ஒரு அண்டா. நைட்டு தோசைக்கும். மத்தியானம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மத்தியானம் இன்னைக்கு எங்கே சாப்பிடுவோம்? அன்னதானம் டைமுக்கு நம்ம போகிறோம். இன்னைக்கு மருதமலையில் அன்னதானம் சாப்பிட்றோம். செமையாக இருக்கு. ஸோ இது யாருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. என்னடா இப்படி வச்சுட்டு இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம முன்னோர்கள் ஆதிவாசிகள்லாம் இது மாதிரி தான் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட், என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கான் பார்த்தீங்கன்னா அவிச்சு ஸ்வீட் போட்டு கூட அவனுக்கு ஆனால் அவன் சாப்பிட மாட்டானே, அவன் இப்படியே தான் லைக் பண்ணுவான். சரி, அப்போ சின்ன சின்னதாக வெட்டி 2 மீன் பீஸாக வெட்டி வச்சேன்னா அப்படியே சாப்பிட்ருவோம். ஐயோ இன்னொன்று